கிஸ்தி கிளை வானம் பொழிகிறது பூமி கிழிக்கிறது. அது அப்படி இல்லடா. வானம் பொழிகிறது பூமி கிழிக்கிறது. உனக்கு வட்டி எனக்கு கிஸ்திடா. டேய் அது அப்படி இல்லடா. வானம் பொழிகிறது பூமி கிழிக்கிறது. மாமனா இல்ல மச்சானா? ரெண்டுத்துல எதுன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு சீக்கிரம். இல்ல பிபி என்னடா மறந்துட்டியா? இப்ப பாரு. கிஸ்தி திரை வரி பட்டி. வானம் பொழிகிறது பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்ற மேதாயா, நீர் பாய்ச்சி நெடுவேல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கல்விவாழ் ஒருவருக்கு கஞ்சல் களை இருக்குமதாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அதற்கு நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, சரியா? சூப்பர் பேபி. கலக்கிட்ட பிபி. ரமேஷ பாத்தியா? வாய பொளந்துக்கிட்டு உன்னை பார்த்துட்டு இருந்தான். இதெல்லாம் எப்படி பிபி? இந்த படத்துக்கு அம்மா 2 முறை கூட்டிட்டு போயிருக்காங்க, அதான். நாளைக்கு சுதந்திர தின விழாவுக்கு வர சொல்லி வீட்ல சொல்லிப்புட்டேன். அப்பா அம்மா 2 பேருமே வரேன்னு சொன்னாங்க, தெரியுமா? நானும் வீட்ல சொன்னேன். ஆத்தாவை தவிர 3 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி கலை, ஸ்கூலுக்கு நாளைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர போற? தீபாவளிக்கு எடுத்த பிங்க் கலர் பாவாடை சட்டை. இப்போ நானும் பிங்கே வரேன், 2 பேரும் சேர்ந்து கலக்கலாம். சரி பாய். பாய். ஆத்தா வெள்ளையம்மா முக்கியானமும் இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஸ்ருதி புஷ்டி ஸ்ருதி திருவே மகாராத்ரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே. 1 2 3 இது காக்கா வேலையாக தான் இருக்கும். கரகம் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், மறுபடியும் குளிக்கணும். 3 தடவை குளிக்கணும். பொங்கலியாக்கா. பேச்சு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. வாழ்த்துக்கள். ஓடு போய் பிரைஸ் வாங்கிட்டு வா. சூப்பர் பேபி. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கப்பு வாங்கணும். என்ன? கட்டுரை போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. போ போ போ. கண்ணு கொஞ்சம் நில்லு கண்ணு. பாட்டு போட்டி முதல் பரிசு போதும் பொண்ணு. என்ன
என்ன கனவு காண்ற? கைய கால ஆட்டுற, சிரிக்கிற. ஏய் எழுந்துறி. போமா. பாட்டு போட்டி இருக்குல்ல, சீக்கிரம் போய் தலை குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. எழுந்துரு. அவையாரே இங்க வா. அப்பா கம்பை இந்த கையில பிடிச்சுக்கோ. சரிப்பா. ஓலைச்சுவடி இப்படி பிடி கவிதா. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஓலைச்சுவடி தான் வச்சிருந்தாங்க. இதுல தான் எழுதுவாங்க. இது கம்பீரமா பிடி. என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? என்ன பாட்டு போட்டி இருக்குப்பா, நீங்க அம்மா கவிதா தான் வரணும். ஐயோ அப்பாக்கு ஸ்கூல்ல சுதந்திர தினம் ஃபங்க்ஷன் இருக்கு. கொடியேத்தணுமே வர முடியாதே. வேணா அம்மா கூட்டு போறியா? சாரி. குட் கேர்ள். ஏய் ஏய் நல்லா குனிஞ்சு பிராக்டிஸ் பண்ணு, அப்பதான் நல்லா வரும். ஏ கவிதா, உங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல உன்னோட போட்டி முடிஞ்சிருச்சுனா என்னோட ஸ்கூலுக்கு வரியா? சான்றோர்கள் சபையில் நான் உரையாட இருந்தால் சிறுவர்கள் நிகழ்ச்சிக்கு என்னால் வர இயலாது. நான் பாட்டு போட்டியில கலந்திருக்கேன்டி. 6வது சினம் அறியாத சிறுமியானி முன்னா ஏய் ஆள விடு. ஏய், பாட்டெல்லாம் ஏய், என்னால ஏய், கேட்க முடியாது. சண்டை போட்டுக்காதீங்க. ஏய் என் மேக்கப் கலந்துற போது விழுறி. ஏய் போடி பீப்பி. ஆத்தா இவள பாரு ஆத்தா, இவன் அடிக்க வரா. கிண்டல் பண்ணா அடிக்க தான் செய்வேன். மண்ணு விளக்கு நான் தான் பொண்ணு விளக்குன்னு கூப்பாடு போட்டா அது பொண்ணு ஆயிடுமா? அது மண்ணு தாண்டி. அதுவும் நீ கேலி பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அவ உன்னை கேலி பண்றா. நீ இருக்கிற இருப்புக்கு உனக்கு ஒரு பாட்டு போட்டி வேற. குளிக்க போலாமா? பழிப்பன பகரேல் பிழைப்பட சொல்லேல். அப்பா பிழைப்பட சொல்லேல்னா என்னதுப்பா? அதுவாமா, இங்க வா சொல்றேன். நம்ம அடுத்தவங்க மனசு நோக்குற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு அவையார் அப்பவே சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் விளக்கம் சொல்லிடுமா? பழிப்பன என்னென்னமோ பகரேல் படிச்சிருக்கான். பிழைப்பட சொல்லேல். பழிப்பன போய் பகரேல் என்னடி சிரிக்கிற? இல்லம்மா, கவிதாவை அவையார் கிட்ட போட சொன்னா ஆத்தா பெல்லையம்மா கிட்ட போட்டுக்கா. ஏ கவிதா, பிபி இங்க பாத்தியா, நான் தான் பாட்டு போட்டியில செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 2 பேர் தான் கலந்துக்கிட்டீங்களா? என்ன? சரி காமி பார்க்கலாம். காட்ட மாட்டேன்ப்பா. நான் காலையில கெஞ்சி கூட்டப்பவும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப காட்ட மாட்டேன். அப்பா வந்தாலும் இதை பார்க்க விட மாட்டேன். ஏன்னா அவருக்கு என்னோட அவர் ஸ்கூல் தானே ரொம்ப முக்கியம். அம்மா மட்டும் தான் இதை தொடலாம். பெரிய பரிசு வச்சுக்கோ. யார் கேட்டா? ஆத்தா பாராத்த பிபிய பரிசு காட்ட சொன்னா காட்ட மாட்டீங்களா? அப்படியா? போதும் பொண்ணு, நீ இப்ப இங்க வர போறியா இல்லையா? நீ வரல, நான் இப்ப அங்க வருவேன். என்னடி என்னமோ பிரைஸ் வாங்கியிருக்கியா, இவகிட்ட காட்ட மாட்டேங்கிறியா? போய் எடுத்து கொண்டாந்து காட்டு. இல்லாதான் காலையில பேச சொல்லல, பிரைஸ கொண்டாந்து காட்டுன்னு சொல்ல. இல்லாதான் காலையில அவளை போட்டி பார்க்க கூப்பிட்டேன், அவ தான் வரமாட்டேன்னு சொன்னா. அடி போடி, 1.5 நான் பிரைஸ வாங்கிட்டு வந்து பந்தா வேற காட்டுறியாக்கு? ஏண்டி ஆத்தா கறி இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாளா? இப்ப ஏன் தலைய உருட்டுறீங்க? நான் ஒன்னும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல, நான் சொல்லவும் மாட்டேன். அடடா, அதுதான் தெரியுதே. ஏய் போதும் பொண்ணு, ஆமா நீ பாட்டு பாடிதான் பரிசு வாங்கினியா இல்ல கடத்தெருவுல காசு கொடுத்து பரிசு வாங்கினியா? அது தெரிஞ்சிட போகுதுன்னு தானே நீ அதை காட்ட மாட்டேங்கிற. இல்லாதா என்னடி இல்லாதான் நொல்லாத்தான்னு விளக்க வந்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி. ஆமா எவண்டி உனக்கு இந்த பரிசை கொடுத்தான்? உன் உயரத்தையும் மூஞ்சியையும் பார்த்துமா? அத்தை, உங்களுக்கு புண்ணியமா போகுது. உங்க பிரச்சனை எல்லாம் ஏன் அவ மேல காட்டுறீங்க? பாவம், வளர வேண்டியவன்.
கருகிட போறா. அது வளரவே இல்லையே, கருகித்தானே இருக்கு. இது உயரமா கலராவா இருக்கு. என்னமோ உலக அழகிய பெத்த மாதிரி பேச வந்துட்டான். போ போ போடி போ. நல்லா அவளை தட்டி சமாதானப்படுத்துற மாதிரி படுத்தி உன் ஆத்தா பொல்லாதவன்னு ஓதி விடு. அம்மாவும் பொண்ணும் நல்லாதான் நாடகம் ஆடுறீங்கடி. பாத்துக்கிறேன்.